55ஆம் வார்டு வந்து ஒரு 143 வீதிகளை கொண்ட ஒரு பகுதி. 143 வீதிகளுக்கு வந்து மழைநீர் வடிகால், அதாவது ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா 143க்கு உதாரணத்துக்கு 2 மடங்கு போட்டாலும் கூட 300 சாக்கடை கால்வாய் இருக்குது. இந்த 300 சாக்கடை கால்வாயை வந்து தூர்வாருவதற்கு 4 நபர்கள் இருக்கிறாங்க. இந்த 4 நபர்கள் வந்து மக்கள் வந்து எந்த இடத்துல அடைச்சிக்கிச்சுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆளை தாட்டி விடுறோம். ஆனா ரெகுலரா வந்து நம்ம வந்து டிச்சை வந்து கிளீன் பண்றதோ செய்யறதோ எதுவுமே கிடையாது. இந்த 300 இருக்கக்கூடிய சாக்கடை கால்வாயை 4 நபர்களை வச்சு எப்படி வேலை செய்ய முடியும்? நானும் ஒரு 3-4 மாசமா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து மாமன்ற உறுப்பினர் சொன்னதை வச்சு நம்ம வந்து சொல்றோம், ஒரு 5 நபர்களை சேர்த்து கொடுங்கன்னு. அவங்க 3 மாசமா 3 நபர்களை கொடுக்குறேன்னு சொல்றாங்களே ஒழிய இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இது சாக்கடை கால்வாய் வந்து ஃபுல்லா நிறைஞ்சு கிடக்குது ஒண்ணு. இப்ப சாக்கடை எப்படின்னு கேட்டா, ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அத்தனை சாக்கடை கால்வாய்களும் தரமற்று போய்விட்டது. நிலத்தடி நீர்கள் பூரா, அதாவது சாக்கடை தண்ணி பூரா நிலத்தடி நீரா மாறி வந்துட்டு இருக்குது, மாசுபட்டு இருக்கு நிலத்தடி நீர். முழுமையாக சாக்கடையில் இருக்கக்கூடிய தண்ணீர் போய் சேருவதில்லை. அங்கங்க எங்கெங்க வீடு இருக்குதோ அந்த பகுதியில பூமிக்குள்ளேயே இறங்குது. பூமிக்குள்ள சாக்கடை நீர் இறங்கும் போது என்னன்னா, அவங்கவுங்க போட்ட போர்ல வந்து சாக்கடை கால்வாய் கலந்து ஒண்ணுமே தெரியாது அப்பாவி மக்கள் வந்து அதையே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதற்கென்று பிரத்யேகமா அதற்குண்டான பணிகள் ஆட்களை அதிகப்படுத்தி கொடுக்கணும். 20 நபர்களாச்சு சாக்கடை அள்ளுவதற்கு நபர்கள் இருந்தா மட்டும்தான் அந்த 300 டிச்சு எடுக்க முடியும். ஒரு நபர் ஒரு தெருவை கடந்தாங்கன்னா ஒரு நாளே முடிஞ்சிடும். அப்புறம் எங்க போய் வேலை செய்ய முடியும்? சாக்கடை அள்ளுவதற்கு 300 சாக்கடை கால்வாய் அள்ளுவதற்கு 4 நபர்களை வைத்துக் கொண்டு எப்படி பணி செய்ய முடியும்? இது எந்த வகையிலையும் வந்து ஏற்புடையதல்ல.